ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி உங்களுக்கு பருப்பு கீரை வச்சு ஒரு சூப்பரான பருப்பு குழம்பு. இந்த பருப்பு குழம்பு நம்ம பருப்பு கீரை வச்சு செய்கிறோம். அருமையாக இருக்கும். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம சப்பாத்தி, புல்கா, பூரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு எல்லாம் கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இட்லியில் கூட நம்ம தொட்டி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாட்டம் நம்ம செய்கிறோனால இட்லிக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பருப்பு கீரை குழம்பு செய்கிறது எப்படின்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். சட்டுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போது ஒரு குக்கரில் 1 கப் துவரம் பருப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு 1 கப் தண்ணி விட்டுட்டு வேக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு வேக வச்சுக்கணும். இந்த பருப்பு கீரை இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீனாக நம்ம உப்பு நல்ல தண்ணியில் ஒரு 2 வாட்டி, அப்புறம் உப்பு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற போட்டிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் ஆகிடும். அது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம்னா 1, சின்னதுன்னா 2 எடுத்துக்கலாம். வெங்காயமும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு தக்காளி இருக்கும் இல்லையா, தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்துகிட்டு இதுவும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா இதுவும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த குழம்பு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம பருப்பு ஏற்கனவே வேக வைக்கிறதுக்கு வச்சிட்டோம். அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம பருப்பு வேகினதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம போட்டு தாளிக்க வேண்டியது தான். சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் கட்டு பருப்பு கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பருப்பு வெந்துடுச்சு. இப்போ இதில் ஒன்றுன்னா நம்ம ஆட் பண்ணிடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கீரை எல்லாமே இதில் போட்டுருங்க. நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியோட கரைச்சல் நல்லா கரைச்சிட்டு அந்த புளி கரைச்சல் இதில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா மிளகாத்தூள் நார்மல் மிளகாத்தூளுங்க. இது நம்ம ரெகுலராக வீட்டில் அரைச்சி வச்சுப்போம் இல்லையா, குழம்பு தூள் இல்லை, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் நம்ம தக்காளி அப்புறம் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் காரம் கூட போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ புளி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ருசிக்கேற்ப உப்பு போட்டுட்டு மேலே நான் சொன்ன மாதிரி இந்த மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம இது திருப்பி குக்கரில் ஒரே ஒரு விசில் வந்ததுன்னா போதும். நிறைய விசில் தேவையில்லை. ஏற்கனவே பருப்பு நம்மளுக்கு வெந்துருச்சு இல்லையா, பருப்பு வெந்துருச்சு. நம்ம போட்ட கீரை கூட ரொம்ப நேரம் எடுக்காது வேகிறதுக்கு. அப்புறம் தக்காளி வெங்காயமும் சீக்கிரம் வெந்துடும். அதனால் நம்ம மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வந்ததுன்னா இது நல்லா வெந்துடும். பார்த்தீங்களா? இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா கடைஞ்சிடுங்க. ஒரு மத்து எடுத்துகிட்டு நல்லா கடைஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, பருப்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிக்கணும் இல்லையா, இதுக்காக கடாய் சூடு பண்ணி இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் ஜீரகம், அப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறமா பூண்டு உரித்து வச்சுருக்க சொன்னேன் இல்லையா, ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு போட்டுங்க. போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம பூண்டும் போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அந்த பூண்டு நல்லா வதங்கணும். அது வரைக்கும் வதங்கிக்கோங்க. இப்போ இதில் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா தாளிப்பு ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பருப்பு ஒரு இதில் கொதிக்குது. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிப்பு இது மேலே போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டோன்னா நம்ம அருமையான பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும். பருப்பு கீரை வச்சு செய்கிற இந்த பருப்பு குழம்பு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் விஜி.